فتهدي الضياء لها يا قمر. أتعشقها أم رثيت لحالي فجئت تشاركني في السهر. أتعشق مثل الربا والشجر فتهدي الضياء لها. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகிர்ந்தவனாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதல்களிலே மிகவும் நல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல். மார்க்கத்திலே புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் மனிதனை நரகத்திலே இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய பொன்மொழியை ஞாபகம் செய்தவனாக இந்த உரையிலே ஈமானிய உயிரோட்டம் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹு தாலா இந்த உலகிலே நம்மை படைத்து எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த கோணத்திலே எந்த வடிவமைப்பிலே வாழ வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நம்மை ஆக்காமல் அழகான முறையிலே இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும், அல்லாஹுவுக்கு எப்படி அடிபணிய வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தலைவரையும் அவர்களுக்கென வழிகாட்டியாக ஒவ்வொரு வேதங்களையும் வல்லவன் ரஹ்மான் வழங்கி கொண்டிருந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போல நாம் சீராக வாழ வேண்டும், நமக்கென்று ஒரு தலைவரையும் அழகான ஒரு வழிகாட்டுதல்களையும் வல்லவன் ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்வதற்கு நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை, சிறந்த ஒரு தூதரை நமக்கு தந்திருப்பதை பார்க்கலாம். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹு தாலா தனது திருமறையிலே சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு அந்த முன்மாதிரி கிடைக்கும் என்று சொன்னால், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், யார் அல்லாஹு தாலாவையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்தவர்களாக, வதக்கர் அல்லாஹ கதீரா, அதிகமாக அல்லாஹு தாலாவை ஞாபகம் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதாக வல்லவன் ரஹ்மான் தனது திருமுறையிலே சொல்வதை பார்க்கலாம். மறுமையுடைய சிந்தனையோடு, அல்லாஹுடைய சிந்தனையோடு அதிகமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நபிகளாருடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதாக வல்லவன் ரஹ்மான் தனது திருமறையிலே அழகாக நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அழகான முறையிலே நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி சொத்து செல்வங்களை சேகரிப்பது, எப்படி சொத்து செல்வங்களை அதிகரிப்பது,
எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் எப்படி உழைப்பது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி பாதுகாப்பது என்று உலக சிந்தனையிலே, உலக லாபங்களிலே நம்முடைய அதிகமானவருடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டு போவதை பார்க்கலாம். இன்னும் சிலர்களை பார்த்தோம் என்று சொன்னால் வணங்குவார்கள், வழிபடுவார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்வார்கள். அதிலே தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். காரணம், அந்த வணக்க வழிபாடுகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், நன்மைகள் என்ன என்பது பற்றி தெரியாது. அந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்ற அந்த காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பது பற்றிய நம்பிக்கை கூட கிடையாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்கின்ற பொழுது, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள். ஹும் ஃபிஹா காலிதூன், அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நல்ல முயற்சி செய்கிறார்களே, இந்த மக்களை பார்த்து வல்லவன் ரஹ்மான் தனது திருமறையிலே சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, வல்லதீன யுபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, நல்ல மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நின்றவர்களாக, சுஜூது செய்தவர்களாக, இரவெல்லாம் தன்னுடைய இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள், வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று வல்லவன் ரஹ்மான் தனது திருமறையிலே நல்ல மக்களை பார்த்து சொல்வதை பார்க்கலாம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்ன? அதை ஆசை ஆர்வத்தோடு செய்கிறோமா? உயிரோட்டமாக செய்கிறோமா? இந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு சேருகின்ற நன்மைகள், சிறப்புகள் என்ன? இந்த வணக்க வழிபாடுகள் விடுபடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு வருகின்ற பாவங்களும் தண்டனைகளும் என்ன என்பது பற்றி ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நாம் எந்த அளவு இந்த வணக்க வழிபாட்டிலே பொடுபோக்காளர்களாக இருக்கிறோம். உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். நம்முடைய ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ அல்லது ஒரு நண்பனோ அல்லது ஒரு நண்பியோ நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே, அனைத்து மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பலகீனமான பொடுபோக்கான தன்மையை பாருங்கள். அந்த மனிதன் பெண்ணோ ஆணோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நோய் விசாரிப்பது? நோய் விசாரிக்க செல்ல வேண்டுமா? அவர்களை பார்க்க வேண்டுமா அல்லது பார்க்க கூடாதா? பார்ப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அங்கு சென்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பது பற்றி அதிகமான மக்களுக்கு தெரியாது. மார்க்கத்தை நெருங்கி படிப்பது கிடையாது. மார்க்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது கிடையாது. காரணம், மறுமையுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இருப்பதே கிடையாது. அது இருக்கும் என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் நபியுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று வல்லவன் ரஹ்மான் தனது திருமறையிலே சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல முறையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசா வீட்டுக்கோ அல்லது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதாக இருந்தால் நாம் செய்யக்கூடாத காரியங்களை சொல்லி தருகிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறோம். அங்கே சென்றவுடன் எதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. எதை செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் நோய் விசாரிக்க சென்றிருக்கக்கூடிய இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அல்லது மரணித்து ஜனாசாவாக இருக்கக்கூடிய இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும், நமக்கு நன்றாக தெரியும், அந்த மனிதர் நம்மோடு இந்த உலகிலே வாழ்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர் திருடி இருக்கிறார், பொய் சொல்லி இருக்கிறார், நம்பிக்கை துரோகமாக நடந்து இருக்கிறார், விபச்சாரத்திலே ஈடுபட்டு இருக்கிறார், என்ன இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ எல்லா பாவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். எல்லா பாவத்திலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை நன்மைக்கு பயன்படுத்தாமல் பாவத்திற்கே அதிகமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நோய் விசாரிக்க அல்லது ஜனாசாவுக்கு சென்றிருக்கக்கூடிய நமக்கு நன்றாக தெரியும். அன்பான உறவுகளே, அந்த இடத்திலே போய் இஸ்லாம் எதை நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த இடத்திலே போய் அவர் செய்த தவறுகளை பற்றி நாம் பேசக்கூடாது. அவர் செய்த
தவறுகளை, பாவங்களை, துரோகங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடாதே. நாம் அங்கு போய் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அங்கு போய் அவருடைய குறைகளை பற்றி பேசாதீர்கள், அவர்கள் செய்த தவறுகளை பற்றி பேசாதீர்கள், அவர்கள் செய்த நல்லவைகளை பேசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். நாம் தான் போவதே கிடையாது, நாம் தான் அங்கு போவதே கிடையாது. போனால் தான் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று தெரியாது. அன்பான உறவுகளே, நாம் போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியாது. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் போய் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கிறோம் என்று சொன்னால் நாம் வீடு திரும்பும் வரைக்கும் நம்முடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒரு சுவர்க்கத்து கனியை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய அந்தஸ்து ஒரு சுவர்க்கத்து கனியை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, நாம் நோய் விசாரிக்க சென்றவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அல்லது ஒரு ஜனாசாவுக்குத்தான் நாங்கள் சென்றிருக்கிறோம் என்று அதிகமான மக்கள் ஜனாசாவுக்கு கூட செல்வது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நினைப்பு, நம்முடைய ஊரிலே பள்ளி நிர்வாகிகள் இருக்கிறார்கள், தொழக்கூடிய நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போனால் போதும், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எல்லோர் மீதும் இந்த ஜனாசா தொழுகை என்பது என்ன? கடமை இல்லாத ஒரு காரியம். சிலர்கள் செய்தால் போதும், அதை செய்வதற்கென சிலர்கள் ஊரிலே இருக்கிறார்கள், அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று பொடுபோக்காக இருப்பதை பார்க்கலாம். அன்பான உறவுகளே, அதனுடைய நன்மை நமக்கு தெரியாது. அந்த நன்மை தெரிந்திருந்தாலும் பொடுபோக்கு, அந்த நன்மை தெரிந்திருந்தாலும் பொடுபோக்கு. அந்த நன்மையை அறிந்து செய்ய வேண்டும், ஆசை வர வேண்டும், ஆர்வம் வர வேண்டும், ஈமானிலே உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நல்ல முறையில் அந்த வணக்க வழிபாட்டை சரியாக நாம் செய்யலாம். அன்பான உறவுகளே, ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒரு ஜனாசாவிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு, தொழுகையிலே கலந்து கொண்டு, அடக்கும் வரைக்கும் இருந்து அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பிரார்த்தித்து விட்டு நாங்கள் திரும்புவோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 2 கீராத் அளவு நன்மை என்று சொன்னார்கள். எவ்வளவு? 2 கீராத் அளவு நன்மை என்று சொன்னார்கள். உஹது மலையை விட பெரியது. அப்படிப்பட்ட 2 கீராத் அளவு நன்மை என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மிடத்திலே ஈமான் என்று சொன்னால், தக்குவா என்று சொன்னால், பயபக்தி, இறையச்சம் என்பது பற்றி சொல்லப்பட்டால், வணக்க வழிபாடுகள், தொழுகை என்பது சொல்லப்பட்டால், கீராத் போன்ற நன்மைகள், உஹது மலையளவு நன்மைகள் என்று சொல்லப்பட்டால், அடிக்கடி கேட்கின்ற வசனங்கள் என்ன செய்கிறோம்? அதிலே நாங்கள் பொடுபோக்காக இருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவு தவறுகளை செய்கிறோம், எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். காலையில் எழுந்தால் இரவு தூங்கும் வரைக்கும் பாவம், காலையில் எழுந்தால் இரவு தூங்கும் வரைக்கும் பாவம். இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்கிறோமே. ஒரு மனிதர் மரணித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஜனாசா தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு நிச்சயமாக அந்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கு தருகிறார்களே, நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும். அதிலே நாங்கள் பொடுபோக்காளர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம். அடுத்த மக்கள் செய்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், அடுத்த மக்கள் அதை செய்வார்கள் என்று பொடுபோக்காளர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பான உறவுகளே, நாளை இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கும் வரலாம், நாளை இப்படி ஒரு நிலைமை நமக்கும் வரலாம். அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீதை. ஒரு மரணத்திலே ஒரு மனிதர் மரணித்திருக்கிறார். அவருடைய ஜனாசா தொழுகையிலே 40 நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நல்ல மனிதர்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அந்த மனிதருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்தவித திரையும் இல்லாமல் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்வதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நமக்கு அந்த பரிந்துரை தேவையில்லையா? நமக்கு அந்த பரிந்துரை தேவையில்லையா? நாளை நாம் மரணித்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட,
நாளை நாம் மரணித்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த நிலைமை நமக்கு வரும் என்று சொன்னால், நம்மை பார்த்து சிலர்கள் இப்படி விட்டு விட்டு போவார்கள் என்று சொன்னால், பரிந்துரை கிடைக்காமல் போகும் என்று சொன்னால், நம்முடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். அன்பான உறவுகளே, நல்ல முறையிலே சிந்தித்து, நாமும் மரணிக்க போகிறோம், நம்மையும் தொழுகை நடத்தப் போகிறார்கள், நம்மையும் அடக்கம் செய்ய போகிறார்கள், நமக்கும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நல்ல மனிதர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆசை ஆர்வம் நமக்கு வரும் என்று சொன்னால், நிச்சயமாக வணக்க வழிபாடுகளில் ஆசை ஆர்வத்தோடு என்ன செய்வோம்? எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயாளியுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, தேடி தேடி செய்து அந்த வணக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த நன்மையில் ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக நாங்கள் மாறக்கூடியவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த வணக்க வழிபாடுகளை சொல்வதாக இருந்தால் பாருங்கள், நபிகளாருடைய காலத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஹிஜ்ரத்துடைய வசனத்தை இறக்கிறான். ஹிஜ்ரத்துடைய வசனத்தை இறக்கிறான். இந்த ஹிஜ்ரத்துடைய வசனம் இறங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை எடுத்து வந்து மக்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கிறார். மக்களுக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கிறார். ஓதப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சில மக்கள் கேட்கிறார்கள். அதிலே ஒரு வயோதிபர் லம்ரத் இப்னு லைஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு வயோதிபர் நோய்வாய்ப்பட்டவர், ஒரு வயோதிபர், ஒரு நோயாளி, அவரால் சுயமாக எழுந்து நடக்க முடியாது, அந்த அளவு ஒரு நோயாளி. ஹிஜ்ரத்துடைய வசனம் இறங்குகிறது, என்னையும் ஹிஜ்ரத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், இந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு வேண்டும், இந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆர்வம், ஒரு ஈமானிய உயிரோட்டம், இந்த நன்மை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார். என்னை தூக்கி கொண்டாவது செல்லுங்கள், என்னை தூக்கி கொண்டாவது செல்லுங்கள், இந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை நான் அடைந்து கொள்ள வேண்டும், இந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை நான் அடைந்து கொள்ள வேண்டும். தூக்கி கொண்டு செல்லப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. போகின்ற வழியிலே அவருடைய நோய் அதிகரிக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் எதை கொண்டு உன்னிடத்திலே பையச் செய்திருக்கிறாரோ, எதை கொண்டு உனக்கு வாக்களித்திருக்கிறாரோ, அதை கொண்டு நானும் உன்னிடத்திலே பையச் செய்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய தூதரிடத்திலே இந்த மக்கள் எதை கொண்டு பையச் செய்திருக்கிறார்களோ அதை கொண்டு நானும் அவரிடத்திலே பையச் செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார். அதன் பின்னர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? மரணித்து போகிறார். அன்பான உறவுகளே, மக்கள் எல்லாம் ஊருக்கு போய் சேர்கிறார்கள், ஹிஜ்ரத் போய் சேர்கிறார்கள். சிலர்கள் பேசிக்கொள்கிறார்கள், இவர் மீது ஹிஜ்ரத் கடமை இல்லை, நோய்வாய்ப்பட்டவர், வயோதிபர், இவரால் ஹிஜ்ரத் செல்ல முடியாது, இவர் மீது ஹிஜ்ரத் கடமை இல்லை, இவர் ஹிஜ்ரத்தை பூர்த்தி செய்யவும் இல்லை, இவர் ஹிஜ்ரத்தை முழுமைப்படுத்தவும் இல்லை, ஹிஜ்ரத்துடைய முழுமையான கூலி இவருக்கு கிடைக்காதே, ஹிஜ்ரத்துடைய முழுமையான கூலி இவருக்கு கிடைக்காது என்று பேசிக்கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிறான், ஹிஜ்ரத்துடைய முழுமையான கூலி அவருக்கு இருக்கிறது என்று, ஹிஜ்ரத்துடைய கூலி அவருக்கு இருக்கிறது என்று வல்லவன் ரஹ்மான் வசனத்தை இறக்கிறான். எந்த அளவு சுருக்கமாக சொல்ல இயலுமோ அதிகமான செய்திகள் சொல்ல இருப்பதால் அவ்வளவு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இவர்கள் அந்த அளவு என்ன செய்தார்கள்? வணக்க வழிபாட்டில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள், ஆசை ஆர்வத்தோடு இருந்தார்கள், நம்பி அந்த வணக்க வழிபாடுகளை செய்தார்கள், நம்பி செய்தார்கள். இதை செய்தால் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்திருக்கிறார்கள், நமக்குரிய முழுமையான கூலி கிடைக்கும், முழுமையான நன்மை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, பத்ருடைய யுத்தம், பத்ருடைய யுத்தத்திற்காக வேண்டி ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறார், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு சொல்கிறார்கள், தந்தையாரே, உங்களுக்கு ஒரு கால் ஊனமுட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு கால் ஊனமுட்டிருக்கிறது, உங்களால் யுத்தம் செய்ய முடியாது, நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். அவர் வாதிடுகிறார், நானும் யுத்தத்திற்கு போக வேண்டும், நானும் யுத்தத்துக்கு போக வேண்டும், யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ன செய்கிறார்? பிள்ளைகளோடு வாதிடுகிறார். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய், யா ரசூலல்லாஹ்,
எங்களுடைய தந்தை என்ன செய்கிறார், யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று இருக்கிறார், அவருடைய நிலைமை இப்படி இருக்கிறது, ஒரு அனுமதி தந்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்து விடுவோம், அவரை இந்த யுத்தத்திற்கு அனுப்பாமல் நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த பிள்ளைகளும் தந்தையாரிடம் போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் யுத்தம் செல்லாமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு அனுமதி தந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்தது உஹதுடைய யுத்தம். உஹதுடைய யுத்தம் மக்கள் எல்லாம் தயாராகிறார்கள். இந்த நபித்தோழர் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், எப்படி பத்ருடைய யுத்த களத்திற்கு நான் போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் எனக்கு ஒரு அனுமதி வாங்கி வந்தீர்களோ, அதே போல இந்த உஹதுடைய யுத்தத்திற்கு நான் செல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் எனக்கு ஒரு அனுமதி வாங்கி வரலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அப்படி நீங்கள் நினைக்காதீர்கள். நான் இந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளப் போகிறேன் என்று தன்னுடைய அடிமையும் அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போகிறார். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, பாருங்கள், ஈமானிய உறுதி, ஈமானிய உயிரோட்டம், நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஒரு நம்பிக்கை, அதை கிடைக்கும் என்ற ஒரு ஆசை ஆர்வத்தோடு இந்த இதையும் ஒரு வணக்க வழிபாட்டாக அவர் செய்வதை பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்தத்திலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, ஒரு அனுமதி நீங்கள் எனக்கு தந்து விட்டீர்கள், இந்த உஹது யுத்தத்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும், இந்த உஹது யுத்தத்திலே நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கால் ஊனமுற்றவன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கால் ஊனமுற்றவன் யா ரசூலல்லாஹ், நான் இந்த யுத்தத்திலே ஷஹீதாகினேன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எனக்கு சுவனத்தை தருவானா? அல்லாஹு தாலா உங்களுக்கு சுவனத்தை தருவான். அந்த சுவனத்திலே நான் அழகான 2 கால்களோடு இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள். அவர் யுத்தகலத்துக்கு போகிறார், அடிமையும் அவரோடு போகிறார், அவருடைய அடிமையும் போகிறார், யுத்தகலத்துக்கு போகிறார்கள். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த யுத்தம் நடந்து முடிவடைகிறது. யுத்தம் நடந்து முடிவடைகிறது. அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் இப்பொழுது சுவனபதியில் அழகான 2 கால்களோடு நடமாடிக்கொண்டு தெரிவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். சுவனபதியில் அழகான 2 கால்களோடு இவர் நடமாடிக்கொண்டு தெரிவதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவு அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். வணக்க வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தார்கள், ஆசை ஆர்வத்தோடு செய்தார்கள். உயிர் பிரியும் என்றாலும் கூட, உயிர் நம்முடைய உடலை விட்டும் பிரிந்துவிடும் என்றாலும் கூட அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவு என்று சொன்னால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். நாட்டுப்புற ஒரு மனிதர், நாட்டுப்புற ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அவருக்குரிய முதலாவது யுத்தத்திலே அவர் கலந்து கொள்கிறார். கிராமப்புற ஒரு மனிதர், நம்மெல்லாம் சொல்வோம் நாட்டான் என்று சொல்வோம், காட்டான், நாகரிகம் தெரியாதவன் என்று சொல்வோம். கிராமப்புறத்தவர்களை பார்த்து நகரப்புறவாசிகள் சொல்வார்கள், நாகரிகம் தெரியாதவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் என்று சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிராமப்புறத்திலே இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். யுத்தம் முடிவடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை அந்த மக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அந்த கனிமத் பொருட்களை பிரித்து கொடுக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதருக்குரிய நேரம் வருகிறது, அந்த மனிதருக்குரிய டேன் வருகிறது. அவர் முன்னால் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்குரியதை அவருடைய கையிலே கொடுக்கிறார்கள். அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த கனிமத் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சொத்து செல்வங்களோடு வாழ வேண்டும், இன்பமாக இந்த உலகத்தை கழிக்க வேண்டும், இந்த ஒரு ஆசையிலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் அல்ல யா ரசூலல்லாஹ். எப்படி சொல்கிறார்? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சொத்து செல்வங்கள் கிடைக்கும், கனிமத் கிடைக்கும், நிம்மதி சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை கழிக்கலாம் என்ற ஒரு ஆசையோடு இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றவன் அல்ல யா ரசூலல்லாஹ். நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு
இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களோடு போராடி, இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களோடு போராடி அந்த யுத்தத்திலே இதோ இருக்கிறது எனது தொண்டை, இந்த தொண்டை குழியிலே எதிரிகளுடைய கையினால் ஒரு அம்பு பாய்ந்த நிலையிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த காட்டுப்புற மனிதர், நாட்டுப்புற மனிதர் சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானை பாருங்கள். இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பார்வையிலே நாகரீகம் தெரியாதவர், நம்முடைய பார்வையில் நாகரீகம் தெரியாதவர், ஈமானிய உறுதி, வணக்கத்திலே ஆசை, ஆர்வம். அடுத்த ஒரு யுத்தம் நடைபெறுகிறது, யுத்தம் நடந்து முடிவடைகிறது, ஒரு ஜனாசா தூக்கி வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், தொண்டையில் அம்பு வாய்ந்த நிலையிலே ஒரு மனிதர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மையான முறையிலே, யாரெல்லாம் உண்மையான முறையிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசித்து விட்டான் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் உண்மையான முறையிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசித்து விட்டான் என்று அந்த ஷஹீதை பார்த்து, தொண்டையிலே அம்பு வாய்ந்த நிலையிலே ஷஹீதாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்மாலும் முடியும். வணக்க வழிபாட்டில் ஆசை ஆர்வம் காட்ட முடியும், ஆசை ஆர்வத்தோடு இருக்க முடியும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது வணக்கம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் எது வணக்கம் இல்லை? காலையில் தூங்கி எழும்புகிறோம் என்று சொன்னால், நாங்கள் அதற்குரிய துஆவை ஓதுகிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம், அதுவும் வணக்கம். பல் துலக்குகிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம். வுளு செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம். தொழுகிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம். உறவுகளோடு நல்ல முறையிலே கலந்துரையாடி சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம். பாதை ஓரமாக கிடக்கக்கூடிய, பாதையிலே கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருள்களை அகற்றுகிறோமா அதுவும் வணக்கம். எச்சிலை இடது பக்கமாக துப்புகிறோமா அதுவும் வணக்கம். முன்னால் வரக்கூடிய மனிதரை பார்த்து சிரிக்கிறோமா அதுவும் வணக்கம். அவரை பார்த்து சலாம் சொல்கிறோமா அதுவும் வணக்கம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எது வணக்கம் அல்ல? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எது வணக்கமல்ல? நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும், தூக்கத்தை இரவெல்லாம் கழிக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வணக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது. அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நபித்தோழர்களும் நபித்தோழிகளும் இருந்தார்கள் தானே. எவ்வளவு ஒரு முன்னுதாரணம் என்று பாருங்கள், எவ்வளவு ஒரு முன்னுதாரணம் என்று பாருங்கள். ஒரு ரமலானை கழித்து விட்டு நாங்கள் இருக்கிறோம், ஒரு ரமலானை கழித்து விட்டு நாங்கள் இருக்கிறோம். நம்மிடத்திலே சிலர்கள் இரவிலே நின்று வணங்கி இருப்போம், சிலர்கள் வீட்டிலே உறங்கி இருப்போம், சிலர்கள் நோன்பு நோட்டிருப்போம், சிலர்கள் அந்த நோன்பையும் பாழாக்கி விட்டு இருப்போம். அன்பான உறவுகளே, அந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த நபித்தோழர்களும் நபித்தோழிகளும் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுடைய சகருடைய நேரம், சகருடைய உணவு எப்படி இருந்தது? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இரவெல்லாம் நாங்கள் நின்று வணங்கிவிட்டு வருவோம், சகருடைய நேரத்துக்குத்தான் வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த உணவை சகருடைய நேரத்திலே நாங்கள் உண்ணுவோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், சகருடைய உணவு ஏமா சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், சகருடைய உணவு விதவிதமாக சாப்பிடுகிறீர்கள், அழகான முறையிலே விதவிதமாக வாய்க்கு ருசியாக புதிய புதிய ஐட்டங்களாக சமைத்து சாப்பிடுகிறீர்களே ஏனென்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன தெரியுமா? பகல் நேரம் பசித்திருக்கிறோம், பகல் நேரம் பசித்திருக்கிறோம், அந்த பசியை தாங்க முடியாதே, அதற்காக வேண்டித்தான் நாங்கள் விரும்பக்கூடிய உணவை அதிகமாக சமைத்து வயிறு நிரம்ப என்ன செய்கிறோம், அந்த நேரத்திலே உண்ணுகிறோம் என்று நம்முடைய பதிலை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த நபித்தோழர்களும் நபித்தோழிகளும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவருடைய பதில் என்ன தெரியுமா? சகுருடைய நேரம்தான் நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிறோம், வீட்டில் இருக்கின்ற உணவை உண்ணுகிறோம், வீட்டில் இருக்கின்ற உணவை உண்ணுகிறோம். அது வயிறு நிரம்பினாலும் சரி, வயிறு நிரம்பாவிட்டாலும் சரி, அவர்கள் அந்த உணவை உண்ணுவதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அந்த உணவை உண்ணுவதற்கு காரணம்
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹரிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் உண்டோம். அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த நேரத்திலே நாங்கள் உண்ண வேண்டும் என்று எங்களுக்கு அவசியமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சகருடைய நேரத்திலே சகர் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மை என்று சொன்னார்கள். அதனால் தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நாங்கள் உண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஈமானை பாருங்கள், ஈமானை பாருங்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய நண்பனாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நண்பியாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களை எவ்வளவு தரந்தாழ்த்த முடியுமோ அவ்வளவு இழிவாக நாங்கள் பேசுவோம். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு கேளிக்கை செய்ய முடியுமோ அவ்வளவு கேளிக்கை செய்வோம், தரம் தாழ்த்துவோம், புறம் பேசுவோம், பொய் சொல்லுவோம், அடுத்தவனை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மை நாமே படுகொலையிலே தள்ளிக்கொண்டிருப்போமே. இதுதான் நமக்கு ஆசை, ஆர்வம், இதுதான் நமக்கு நிம்மதி, இதுதான் நமக்கு சந்தோஷம். வாழ்க்கையே வாழ்நாளையே இஸ்லாம் வணக்கமாக்கி தந்திருக்கிறதே, ஒவ்வொன்றையும் வணக்கமாக சொல்லி தந்திருக்கிறதே. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு செய்தி எத்தி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்மிடத்தில் இல்லாத ஒரு வணக்கம், இஸ்லாம் சொன்ன ஒரு வணக்கம், நம்மிடத்தில் இல்லாத ஒரு வணக்கம். என்ன வணக்கம் தெரியுமா? அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு நபித்தோழி, தன்னுடைய கணவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர் யுத்தத்தில் இருந்து திரும்பி வருகின்ற நாள் என்று தன்னை தயார்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாயிலில் இருந்து கொண்டு அங்கே யுத்தத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ்வுடைய உதவியோடு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னார் ஷஹீதாக இருக்கிறார், இன்னார் ஷஹீதாக இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. அதை அவருடைய வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அதை அவருடைய வீட்டுக்கு சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவென்று யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு போகிறார்கள். ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மிடத்தில் இல்லாத ஒரு வழக்கம், நம்மிடத்திலே இல்லாத ஒரு வணக்கம். அந்த பெண்மணி தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி தன்னுடைய முடிகளை வார்ந்து கொண்டு, தன்னை அழகுபடுத்தி கொண்டு, புதிய ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி தயாரான நிலையில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பார்க்கிறார்கள். 2 ஆண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள். அல்லாஹ்வுடைய தூதரை கண்டவுடன் அந்த 2 குழந்தைகளும் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 குழந்தைகளையும் பார்க்கிறார்கள். தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக வேண்டி தன்னுடைய தாயார் அழகான முறையிலே அந்த குழந்தைகளை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி புதிய ஆடைகளை அணிவித்து அழகான முறையிலே தந்தையை வரவேற்பதற்காக வேண்டி தயாரான நிலையிலே அந்த குடும்பம் காத்து கொண்டிருக்கிறதே. இஸ்லாம் ஒரு குடும்ப பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வணக்கம் இது. இஸ்லாம் ஒரு குடும்ப பெண்ணிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வணக்கம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அழ ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய மரண செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம், அவரை வரவேற்பதற்கு இந்த குடும்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம்மிடத்தில் இந்த வழக்கம் வர வேண்டும். தன்னுடைய கணவன் ஒரு வியாபாரத்துக்கு சென்றிருக்கிறாரா, தன்னுடைய கணவன் ஒரு வியாபாரத்துக்கு சென்றிருக்கிறாரா, அல்லது ஒரு தொழிலுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறாரா, அவர் திரும்பக்கூடிய நேரம் என்று சொன்னால் அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படும் அளவுக்கு அந்த பிசினஸிலே, அந்த தொழிலிலே, அந்த வியாபாரத்திலே, அல்லது வெளியே நடந்த அந்த கலவரம் பிரச்சனைகளில் இருந்து அவருடைய மனதை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு, வீட்டுக்கு வருகின்ற அளவுக்கு அந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டை வந்து அடைகின்ற அளவுக்கு நாம் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அழகான முறையில் இந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் ஒரு குடும்ப பெண்ணிடத்தில் எதிர்பார்ப்பதை பார்க்கலாம். நம்முடைய பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் திருமணத்துக்கு முன்னால்
எது எது பாவிக்க கூடாதோ அதையெல்லாம் பாவித்து தன்னை அழகுபடுத்துவார்கள். திருமணம் முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் திருமணம் முடிக்கும் பொழுது நடக்கின்ற கூத்திருக்கே தானே, அந்த திருமண வைபவங்களிலே கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை கணவனுக்கு காட்டாமல் ஊர் மக்களுக்கு ஊர் ஆடவர்களுக்கு தன்னை அலங்கரித்து விற்பார்கள். தன்னை அலங்கரித்து அவர்கள் அடுத்த மனிதர்கள் போட்டோ எடுப்பதற்கும் வீடியோ எடுப்பதற்கும் பார்த்து ரசிப்பதற்கும் தன்னை அழகுபடுத்தி கொண்டு போய் இருப்பார்கள். திருமணத்துக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்காக கூட அலங்கரிக்க மாட்டார்கள். அவர்கள் அலங்கரிக்க மாட்டார்கள். ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை முடிந்தது போல அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் நல்ல முறையிலே அழகான முறையிலே ஆடைகளை அணிந்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சுத்தமாக இருந்து நேரத்துக்கு நேரம் கணவனை வழி அனுப்பி கணவனை வரவேற்று ஒரு இஸ்லாமிய குடும்ப பெண்ணாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணவன் உங்களுடைய கணவனாக இருப்பான். இல்லை, அவன் உங்களால் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவகாரியாக மாறிவிடுவான். ஒரு பாவத்தை செய்யக்கூடியவனாக மாறக்கூடிய காட்சிகளை அதிகமாக நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, வணக்கத்திலே ஆர்வம் வர வேண்டும். இஸ்லாம் அனைத்து வணக்கத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அனைத்திலும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆசை ஆர்வத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு முசைலமா என்று சொல்லக்கூடிய என்ன செய்கிறான்? தான் நபி என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறான். மக்களை பிரித்து சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறான். மக்களில் அதிகமானவர்களோடு போய் சேர்ந்து கொள்கிறார்கள். பொய்யன் முசைலமா தன்னை நபி என்று வாதிட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் மூழ்கிறது. அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களிடத்திலே 10,000 பேர் இருக்கிறார்கள். பொய்யன் முசைலமாவிடத்திலே 1,00,000 பேர் இருக்கிறார்கள். அவனிடத்தில் 1,00,000 பேர் இருக்கிறார்கள். யுத்தத்துடைய ஆரம்ப கட்டம் முக்கியமான 2 நபித்தோழர்களை சொல்வதாக இருந்தால் அதில் ஒருவர் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அபு துஜானா ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 நபித்தோழர்களையும் சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? யுத்தத்துடைய ஆரம்ப கட்டம், யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், முஸ்லிம்கள் திரும்புகிறார்கள். தங்களுடைய யுத்த களத்தை விட்டும் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் சகோதரன் பர்ரா இப்னு மாலிக் என்ன செய்கிறார்கள்? இந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்துக்கு முன்னால் தன்னுடைய குதிரையை செலுத்தி முன்னால் வந்து நிற்கிறார்கள். உறவுகளே, சகோதரர்களே, நம்முடைய நாள், இந்த இடம், இந்த ஊர் எல்லாம் இதுதான். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நம்முடைய சொத்து எல்லாம் இன்றைய தினம் இந்த இடம்தான். வாருங்கள் போராடுவோம் என்று தனி நபராக 1,00,000 பேரை எதிர்த்து போராடுகிறார்கள். மக்கள் திரும்பி போராடுகிறார்கள். ஆசை ஆர்வத்தோடும் ஈமானிய உயிரோட்டத்தோடு நம்பிக்கையோடு மக்கள் ஆவேசத்தோடும் போராடுகிறார்கள். 1,00,000 பேரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. திரும்பி ஓடுகிறார்கள். 1,00,000 பேரும் திரும்பி ஓடுகிறார்கள். திரும்பி ஓடி தங்களுடைய ஊருக்குள் நுழைந்து தங்களுடைய வாயில் கதவை மூடிக்கொள்கிறார்கள். முஸ்லிம்களால் அவர்களை தாக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாயில் கதவை மூடிவிட்டு உள்ளே இருந்து வெளியே நிற்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அபு துஜானா ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்படி இருந்தால் நாம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடுவோம். நம்மால் அவர்களை தாக்க முடியாது. இதோ இருக்கிறது இந்த கேடயம், வாள்வெட்டை அம்பு வீச்சை தடுக்கக்கூடிய இந்த கேடயம். இந்த கேடயத்தை கீழே போடுகிறார்கள். இந்த கேடயத்துக்கு மேலால் நான் படுத்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஈட்டி முனையிலே இதை குத்தி என்னை தூக்கி அந்த புறம் போடுங்கள். உங்களுக்காக வேண்டி இந்த வாயில் கதவை நான் திறக்கிறேன் என்று துணிச்சலாக ஈமானோடு அந்த கேடயத்துக்கு மேலே படுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த வாயிலுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று, இஸ்லாத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு முயற்சியோடும் அழிக்கின்ற ஆத்திரத்தோடு இருக்கக்கூடிய 1,00,000 பேர்
இவர் அங்கு போனார் என்று சொன்னால் தேனீக்கள் மொய்ப்பது போன்று மொய்த்து விடுவார்கள். இவர் தூக்கி அங்கே போடப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு கால் உடைந்து விடுகிறது. முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள், நேரம் சென்று கொண்டே போகிறது, கதவு திறப்படவில்லை. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களும் படுத்துக் கொள்கிறார்கள். என்னையும் தூக்கி போடுங்கள், என்னையும் தூக்கி போடுங்கள், உங்களுக்காக வேண்டி இந்த கதவை நான் திறக்கிறேன் என்று சொல்கிறார்கள். தூக்கி போடப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அந்த வாயில் கதவுக்கு பக்கத்தில் இந்த கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமானவர்களை வெட்டி வீழ்த்தி முஸ்லிம்களுக்காக வேண்டி அந்த கதவை திறந்து விடுகிறார்கள். உள்ளே சென்றவர்கள் ஆவேசத்தோடு போராடுகிறார்கள். 1,00,000 பேரையும் அளிக்கிறார்கள். பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு 80க்கும் அதிகமான வெட்டுக்காயங்களோடு உயிர் பிரியக்கூடிய கட்டத்திலே கிடக்கிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். அபு துஜானா ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்கள். அங்கிருந்த 1,00,000 பேரையும் அவர் இணைகிறார்கள், வெட்டி வீழ்த்துகிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரு பெயரையும் சுட்டுகிறார்கள், ஹதீகத்துல் மவுத், சாவு நிறைந்த தோட்டம் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, 2 பேருடைய ஈமானிய உச்சகட்டம், 2 பேருடைய ஈமானிய உயிரோட்டம் எப்படி 1,00,000 பேர் எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் இந்த 1,00,000 பேரை எதிர்க்காமல் பின்வாங்கினார்கள். அந்த 1,00,000 பேரை எதிர்த்து தனி நபராக நிற்பது என்று சொன்னால் ஈமானிலே எந்த அளவு உறுதியாக இருந்திருப்பார்கள். அது நம்மிடத்திலே வர வேண்டும், அன்றாட காரியங்களிலே வர வேண்டும். உயிரை கொடுத்து தான் ஈமானிய உச்சகட்டம் அடைய வேண்டும் என்று நம்முடைய இந்த காலகட்டம் அல்ல. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நாம் நம்முடைய பார்வையை தாழ்த்தியாடும் இன்றைய காலகட்டத்தில் இதுவும் ஈமானிய உச்சகட்டம் தான், இதுவும் ஈமானிய உச்சகட்டம் தான். ஈமானோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், வணக்க வழிபாட்டில் ஆசை ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு நாணயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல் குர்ஆனை ஓதுகிறோம்? நம்மிடத்திலே ஓதுபவர்களும் இருப்பார்கள், ஓதாதவர்களும் இருப்பார்கள். ஓதுபவர்களை பொறுத்த வரைக்கும் சிலர்கள் தொடர்ச்சியாக ஓத மாட்டார்கள், விட்டு விட்டு ஓதுவார்கள். சிலர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அல் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அடே அல்லாஹ் தஆலா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தருகிறானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இப்னு மசூத் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்களே, இந்த சிறப்பு தெரியாது, தெரிந்தாலும் பொடுபோக்கு, அதை நினைப்பது கிடையாது, நம்பிக்கையோடு அதை ஓதுவது கிடையாது. அடே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களிக்கிறார்களே, நமக்கு தருவார்களே என்ற ஒரு நம்பிக்கை கிடையாது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்கள் தொழுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்கள் தொழுகிறோம்? எத்தனை முறை நாங்கள் வுலு செய்கிறோம்? எத்தனை முறை நாங்கள் வுலு செய்கிறோம்? வுலுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னும் நாங்கள் செய்கிறோம். தூங்குவதற்கு முன்னுங்கள் நாங்கள் வுலு செய்கிறோம். சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறோம் என்று சொன்னால் அதற்காகவும் நாங்கள் வுலு செய்கிறோமே. இந்த வுலுவுக்கு இருக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியுமா? இந்த வுலுவுக்கு இருக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியுமா? அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்பொழுதுதான் படிப்பதற்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. மீடியாக்கள் என்றும் அரபுகளில் இருந்த புக்குகள் எல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு தாராளமான முறையிலே, அழகான முறையிலே நாம் படித்து தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அழகான தமிழிலே அழகான முறையிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறதே. அதை கூட நாங்கள் படிக்க கஞ்சத்தனமாக இருக்கிறோமே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் வுலு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதர் வுலு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த வுலுவை சரியான முறையிலே செய்கிறார் என்று சொன்னால், அவர் முகம் கழுகிறார் என்று சொன்னால் அந்த முகத்திலே இருந்து வடியக்கூடிய கடைசி சொட்டு நீரோடு அவர் முகத்தால் செய்த பாவங்கள் அவரை விட்டு வெளியேறுகின்றன. கை கழுவுகிறார் என்று சொன்னால் அவருடைய கையிலிருந்து வடிகின்ற கடைசி சொட்டு நீரோடு அவர் தங்களுடைய கரங்களினால் செய்த பாவங்கள் வெளியேறுகின்றன. கால் கழுவுகிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய காலினால் செய்த பாவங்கள் கடைசி சொட்டு நீரோடு அந்த பாவங்கள் வெளியேறுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ஹதீஸை அறிவிக்கிறார்களே. இதெல்லாம் நாங்கள் படிக்கிறோமா? படித்தாலும் ஒளி செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சிறப்புகள் நமக்கு ஞாபகம் வருகிறதா? அன்பான சகோதரர்கள், அது மட்டுமல்ல, இதைவிட சிறந்த சிறப்பொன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்ன சிறப்பு தெரியுமா?
இதைவிட முக்கியமான ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ ஹுரைரா இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபி அவர்கள் மரணித்திருக்கக்கூடிய, அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோழர்களை சந்திப்பதற்காக வேண்டி கபருக்கு போகிறார்கள். அந்த இடத்துக்கு போகிறார்கள். அந்த மக்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தித்து விட்டு அங்கே நிற்கக்கூடிய நபித்தோழர்களை பார்க்கிறார்கள். அந்த நபித்தோழர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு நிலைமை என்று பாருங்கள். நபி அவர்கள் மரணித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்துவிட்டு அதே அந்த மையவாடியிலே நின்று கொண்டு நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள் தானே யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய தோழர்கள். நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் கேட்டார்கள், அந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் வராத உங்களுடைய அந்த சகோதரர்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு எஜமானனுக்கு பல கருப்பு குதிரைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு குதிரை முகம் கைகால்கள் வெள்ளை நிறமுடைய ஒரு குதிரை இருக்கிறது. பல கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் முகம் கைகால்கள் மட்டும் வெள்ளை நிறமுடையதாக ஒரு குதிரை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எஜமானன் அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே எப்படி அந்த முகம் கைகால்கள் வெள்ளை நிறமுடைய குதிரையை அடையாளம் கண்டுகொள்வானோ, இதே போல நாளை மறுமை நாளையிலே ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலே என்னுடைய சகோதரர்களுக்கு நீர் வழங்குவதற்காக வேண்டி நான் தயாராக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய சகோதரர்கள் அங்கே வருவார்கள். அவருடைய முகம் கைகால்கள் பளபளத்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு நான் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலே இருந்து அவர்களுக்கு அருந்துவதற்கு நீர் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, இதுதான் கிடைத்த சிறப்பு. இந்த உதுவுக்கு கிடைத்த சிறப்பு, இந்த உதுவுக்கு கிடைத்த சிறப்பு. அதனால் நம்முடைய முகம் கைகால்கள் பளபளத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடையாளத்தை வைத்து உங்கள் அந்த சகோதரர்களை நான் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நீர் வழங்குவேன் என்று அந்த நபி தோழர்களிடத்திலே நம்மை பெருமை பாராட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரிகளே, நம்மிடத்திலே ஆசை ஆர்வம் என்பது கிடையாது. உழு நம்மிடத்தை இருந்து முறிகிறது என்று சொன்னால் உடனே ஒளி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லை. ஒளி செய்து கொண்டால் நாம் சுன்னத்தான தொழுகையில் ஈடுபடுவோம் என்ற ஆசை கிடையாது. ஃபர்லான தொழுகையை நேரத்துக்கு நேரம் சரியாக நிறைவேற்றுவோம் என்ற ஆசை கிடையாது. அன்பான சகோதரர்களை, எந்த அளவு என்று சொன்னால், இசாவுடைய சுபுகுடைய தொழுகைக்கு கூட நாம் பள்ளி வாயிலுக்கு வருவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இரண்டுடைய நன்மையை அறிவார்கள் என்று சொன்னால், மக்கள் இசாவுடைய சுபகுடைய தொழுகை ஜமாத்துடைய தொழுகை அவர்கள் நன்மையை அறிவார்கள் என்று சொன்னால் தவன்றாவது என்ன செய்வார்கள்? பள்ளி வாயிலுக்கு வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு ஆசை ஆர்வம் குறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். வீட்டிலே கணவன் உறங்கி கொண்டிருப்பார், எழுப்புவதற்கு மனைவிக்கு அச்சம், எழுப்பாட்டு பள்ளி வாயிலுக்கு அனுப்புவதற்கு மனைவிக்கு பயம், அச்சம். அதே சந்தர்ப்பத்திலே தன்னுடைய கணவன் தான் விரும்பக்கூடிய உறவுகளுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லாவிட்டால், தான் விரும்பக்கூடிய ஆடையை தமக்கு எடுத்தராவிட்டால், வீட்டுக்கு கரை சமைப்பதற்கு பணம் கொடுக்காவிட்டால் கோபப்படக்கூடிய அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் புகைக்கும் பொழுது, தன்னுடைய கணவன் மது அருந்துகின்ற பொழுது, தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கின்ற பொழுது, தன்னுடைய கணவன் வீட்டிலே தொலைக்காட்சி ஆபாசமான காட்சிகளை பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய கணவன் இறைவனுக்கு கட்டுப்படாமல் வணங்கி வழிபடாமல் வீணாக தன்னுடைய காலத்தை கழிக்கின்ற பொழுது வராத அந்த கோபம் அவளுடைய இன்பத்திலே கை வைக்கின்ற பொழுது
வருகின்றதை பார்க்கலாம். இப்படித்தான் நம்முடைய இஸ்லாமிய சூழல் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தொழவில்லை என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய கை சேதம் என்ன தெரியுமா? நாளை நாம் நரகத்திலே தூக்கி வீசப்படுவோம். மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்கப்படும். காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நம்ம தான் பதில் சொல்ல இருக்கிறோம். நம்ம தான் பதில் சொல்ல இருக்கிறோம். ஜும்மாவுக்கு மட்டும் வந்து நெத்திர கொண்டு எழும்பிட்டு போய் பெருநாளைக்கு மட்டும் வந்து கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து கழுத்தில் செயின் போட்டு காதில் கடுக்காங்குத்தி இப்படி பெருநாள் தொழுகைக்கு மட்டும் வந்து அதையும் சரியா தொழாமல் தொழுதத்தோடு ஓடி போய் அந்த உபதேசங்களில் கலந்து கொள்ளாமல் அந்த தொழுகையில கூட முழுமையாக கலந்து கொள்ளாமல் தன்னுடைய வீட்டிலே தொழக்கூடியவர்களுக்கு இடையூறு விளைவித்து கொண்டு வீட்டிலே இருக்கிறோமே, நாம தான் பதில் சொல்ல இருக்கிறோம். காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லையே, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவே இல்லை என்று நாம் பதில் சொல்ல இருக்கிறோம். தொழுதோம் என்று சொன்னால் ஏதோ வேறு பாவங்களே செய்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நரகத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால், ஆனால் நாம் தொழுதிருக்கிறோம், வேறு தவறுகளை செய்திருக்கிறோம், நரகத்திலே நுழைவிக்கப்பட்டு விட்டோம். அல்லாஹு தஆலா நம்மை பார்ப்பான். அல்லாஹு தஆலா நம்மை பார்ப்பான். நாம் நரகத்திலே கிடப்போம். மலக்குகளிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்வான், எனக்கு சுஜூது செய்தவர்கள், என்னை வணங்கி வழிபட்டவர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறார்கள், அவர்களை தூக்கி சுவனத்திலே போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். யாரை சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தவர்களே, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தவர்களை நரகத்திலே கிடக்கவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வான் மலக்குமார்களிடம், அவர்களை தூக்கி சுவனத்திலே போடுங்கள். மலக்குகள் எப்படி தெரியுமா அடையாளம் கொண்டு கொள்வார்கள்? நாம் இந்த உலகிலே சுஜூது செய்த அடையாளங்கள் இருக்குமே, அந்த அடையாளங்களை வைத்து நரகத்திலே இருந்த நம்மை தூக்கி சுவனத்திலே போடுவார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, அந்த தொழுகையிலே நாம் பொடுபோக்காளர்களாக இருக்கிறோம். அந்த தொழுகையிலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான். என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுதுவிட்டு தங்களுடைய ஊருக்கு சென்று அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். நீண்ட நேரம் தொழுகை நடத்துகிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு விவசாயி என்ன செய்கிறார்? அந்த தொழுகையிலே இடையிலே தவிர்ந்து போய் தனியாக சென்று அவர் தனியாக தொழுதுவிட்டு திரும்பி போகிறார். இந்த செய்தி இந்த நபித்தோழருக்கு சொல்லப்படுகிறது. அந்த விவசாயியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் முனாஃபிக் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இருவரும் விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விவசாயி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பாருங்கள், அந்த மக்கள் வணங்கினார்கள், வழிபட்டார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த விவசாயி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விவசாயி யா ரசூலல்லாஹ், நான் விவசாயத்தை முடித்துவிட்டு தொழுகைக்கு வருகிறேன் யா ரசூலல்லாஹ். இவர் உங்களோடு தொழுதுவிட்டு வந்து எங்களுக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்துகிறார் யா ரசூலல்லாஹ். நான் அவரோடு தொழ முடியாமல் தனியாக தொழுதுவிட்டு போகிறேன் யா ரசூலல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வீணாக எவ்வளவு நேரத்தை இந்த மக்கள் கழிக்கிறார்கள், வீணாக தன்னுடைய காலங்களில் எவ்வளவு இவர்கள் கழிக்கிறார்கள், தொழுகையிலே அவர்கள் நின்று தொழாமல் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அதுதான் அப்படி சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த விவசாயி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுகையிலே என்ன முணுமுணுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். நீங்கள் தொழுகையிலே என்ன ஓதுகிறீர்கள் எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். இந்த முஆத் இப்னு ஜபல் தொழுகையிலே என்ன ஓதுகிறார் என்று எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். நான் தொழுகைக்கு வந்தால் நான் கேட்பதெல்லாம், யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, சுவனத்தை எனக்கு தா என்றுதான் நான் தொழுகைக்கு வந்தால் இதைத்தான் யா ரசூலல்லாஹ் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துவிட்டு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம், நாங்களும் நரக விடுதலையைத்தான் கேட்கிறோம், சுவனத்தை தா என்றுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த விவசாயி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் யார் என்று இன்ஷா அல்லாஹ் இவர் நாளை தெரிந்து கொள்வார். இந்த முஆத் இப்னு ஜபல்
என்னை முனாஃபிக் என்று சொல்லிவிட்டார், நான் யார் என்பதை இவர் நாளை அறிந்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு அந்த விவசாயி வீட்டுக்கு போகிறார். அடுத்த நாள் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் நடந்து முடிவடைகிறது. அங்கே ஷஹீதுகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்திலே ஒரு மனிதர் காட்டப்படுகிறார். அந்த மனிதர் தான் இந்த விவசாயி. அடுத்த நாள் யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர் ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், முஆதே இங்கே வாருங்கள், உங்களுடைய நண்பரை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு, நஊது பில்லாஹ், இவரை பார்த்தா நான் முனாஃபிக் என்று சொன்னேன், ஒரு ஷஹீதை பார்த்தா இப்படி சொல்லியிருக்கிறேன் என்று அவர்கள் இஸ்திக்பார் செய்தார்கள் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு வார்த்தைகளை வீணாக கழிக்கிறோம், எவ்வளவு பாவங்களை சம்பாதிக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? வீட்டிலே தாய் நோன்பு பிடிப்பாள், மகள் நோன்பு பிடிப்பாள், சின்ன ஆண் குழந்தைகள் நோன்பு பிடிப்பார்கள். தந்தையும் வயது வந்த மகன்மாரும் நோன்பு பிடிப்பது கிடையாது. தந்தையே நோன்பு பிடிப்பதில்லை, அவர் உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பதில்லை. மகன் ஏன் நோன்பு பிடிப்பதில்லை? சகருக்கு எழும்ப முடியாததால் நோன்பு பிடிப்பதில்லை. அவருக்கு என்ன வேலை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இரவெல்லாம் அரட்டை அடிப்பது, கழுத்திலே ஒரு செயின், பாதை ஓரங்களிலே போன்களை வைத்து கொண்டு இரவு நேரங்களிலே பள்ளி வாயிலே மக்கள் வணங்கி வழிபட்டு கொண்டிருப்பார்கள். தன்னுடைய உறவுகள் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பாதை ஓரங்களிலே சப்தமாக வெடிகளை போடுவது, நாய் போன்று கூக்குரல் இடுவது, பெண்களை கலாய்ப்பது, சினிமா பாடல்களை போடுவது. ரமலானுடைய மாதங்களை இப்படியே வீணாக கழிக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கலாம். ஆசை ஆர்வம் இல்லை, வணக்கத்திலே ஆசை ஆர்வம் இல்லை. இளமை பருவத்தை உயிரோட்டமாக நம்பிக்கையாக கழிக்க வேணும் என்கிற ஈமான் இல்லை. அது தெரியாது, அதை படிப்பதில்லை. இளமை பருவத்தை வீணாக்கலாம் என்ற விபரீதம், இளமை பருவத்தை பயன்படுத்தினால் என்ன பயன் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு நிறுத்தி வைக்கப்படும். மக்கள் சீரழிந்து கஷ்டப்பட்டு சின்னாபின்னப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்தார்களே, வணக்க வழிபாட்டோடு கழித்தார்களே, தன்னால் எழும்ப முடியாவிட்டாலும் பிறந்ததிலிருந்து ஊனமுற்று தன்னுடைய வாழ்க்கையை சர்க்கரை நாற்காலியோடு, தன்னுடைய வாழ்க்கையை படுக்கை அறையோடு கழித்தார்களே, கழிவுக்கு போவதாக இருந்தாலும் தன்னுடைய படுக்கை அறையிலே கழித்து கொண்டிருந்தார்களே, அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களே, அனைத்து இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே அரசுடைய நிழலை 50,000 வருடம், 1-2 வருடம் அல்ல, 50,000 வருடம் அவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்து அரசுடைய நிழலை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதிலே பொடுபோக்காளர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பான சகோதரிகளே, நல்ல முறையிலே ஈமானோடு இருந்து எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் எவ்வளவு பெரிய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும், உயிரே பிரியக்கூடிய நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் ஆசை ஆர்வத்தோடு வணக்க வழிபாடுகளை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வணக்க வழிபாட்டை செய்வதால் இவ்வளவு சிறப்புகளை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த வணக்க வழிபாட்டை செய்வதால் சுவனம் காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அந்த சுவனபதி அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு ஒவ்வொரு வணக்கத்தை
காரியத்தை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கையோடு அந்த வணக்க வழிபாடுகளை செய்து நல்ல முறையில் இந்த உலகையும் பயன்படுத்தி நாளை மறுமை நாளையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே அந்த நபிமார்களோடு சுகதாக்களோடு சாலிகன்களோடு நல்ல மக்களோடு அந்த சுவனபதியில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.